ஏகதந்தாய நமக. திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏகன்னு சொன்னால் எல்லாம் ஆனவன் அவனே இறைவன்னு பொருள். அந்த ஏகனாகிய இறைவனை பற்றினவங்களுக்கு முக்தி கிடைக்குங்கிறது உறுதி. பொதுவாக பற்றுக்களை விட்டவங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் மனித இனம் தோன்றி வளர்ந்து மறைஞ்சு போயிடும். இந்த அறியாமல் வாழ்வை மாற்றி நம்ம உடலை பேணி காத்து நாம் வாழும் கலையை கற்றுக்கிட்டோம்னா நம்ம முக்தி அடையலாம். முக்தி அடைகிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது நம்ம பற்றுகள் தான். பற்றுகளை சாதாரணமாக விட்டுட்டு நம்ம வெளியில் வர முடியாது. ஏன்னா பற்றுக்களை நம்ம விட்டுட்டா இந்த சமூகத்தில் நம்ம சொந்த பந்தம் உறவுலாம் நம்மளை காலத்துக்கும் ஏசிக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இருந்து கடமையெல்லாம் செய்யாமல் அவன் பாட்டுக்கு ஆன்மீகம் யாத்திரைன்னு சன்னியாசம் போயிட்டானேன்னு ஏசும். அதாவது பற்று இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆன்ம நிலையை பற்றி பந்தங்களுக்கு தெரியாது தான் அதுக்கு காரணம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்குங்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. ஆமாம், பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வி won't டேக் மணி ஆஃப்டர் டெத், பட் வி can't live வித்தவுட் மணி, இல்லையா? ஆனால் இறைவனுடைய அருள் பெற்று வாழணும்னா வாழ்க்கையில் இருக்க பற்றெல்லாம் விட்டுட்டு பற்றுக்களிலிருந்து விடுபட்டு பற்றில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இறைவனுடைய பதத்தை அடைய முடியும்னு தெய்வப்புலவரே சொல்கிறாரு இந்த குறள் வாயிலா. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதை விட வேறு ஆதாரம் வேணுமா? இறைவனுடைய பதத்தை அடையிறதுக்கு இந்த ஒரு ஆதாரமே போதுமானது. இந்த வீடு பேருன்னு வாழ்கிற இல்லற வாழ்க்கையோட மாயக்கதவை திறந்து கடவுளோட அருள் வீடு பெற்று வாழணும்னா வாழ்க்கையில் இருக்க பற்றை விட்டுட்டு இறைவனை பற்றிக்கிட்டு நம்ம முக்தி பெறணும். அதுக்கு ஐம்புலன் அடக்கம் தேவை. அதாவது எல்லா உயிர்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, ஜீவகாருண்யம் காக்கிறது. ஜீவகாருண்யம்னா பசி தீர்த்தல், தவம் செய்கிறது. இதெல்லாம் முக்தி பெறுவதற்கான வழிகள். அதாவது நம்ம கர்ம வினைகள் பல தடைகளை கொடுத்து இயற்கையாகவே தடுக்கும். அதையும் மீறி ஆமை போல் ஐம்புலன் அடக்கி ஆன்ம வழியில் பயணம் செஞ்சு முன்னேறும் கொள்கையை பற்றிக்கணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருந்தகை அழகாக இந்த குறளில் சொல்கிறாரு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தளக்கல் ஆற்றில் எழுமையுள் ஏமா புடைத்துங்கிறார். புத்தர் சொன்னார் முக்தி பெறுறது சுலபம்னு சொல்லி. அதுக்கு அனந்தர் கேட்டார், அப்படின்னா ஏன் எல்லாரும் முக்தி பெறலை அப்படின்னாரு. அனந்தா, முக்தி பெறுறது சுலபம் தான் சொன்னாலும் தவிர அதுக்காக யாரும் முயற்சிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இருந்தாலும் அனந்தனுடைய சந்தேகத்தை தீர்க்கணுன்றதுக்காக அனந்தரை கூப்பிட்டு இதுக்கு விட கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் அனந்தரைனார். என்ன செய்யணும் சொல்லுங்கள் சாமினார். ஒன்றும் இல்லை, ஊரில் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு கேட்டு வா அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே போனார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டார். ஒரு வீடாக ஏறி இறங்கினார். அவங்களும் சில பதிலை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அதுதான் என் லட்சியம்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், நான் சொந்த வீடு கட்டணும், அதுதான் என் லட்சியம்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒரு பெரிய பதவிக்கு போகணும், அதுதான் என் லட்சியம்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தை சொன்னாங்க. எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு அப்புறம் நேராக புத்தர்கிட்ட வந்தார். வந்தோடனே புத்தர், என்ன அனந்தரே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டிங்களா? எத்தனை பேர் முக்தி அடைகிறத லட்சியமாக கொண்டு வந்தாங்கன்னு. ஒருத்தர் கூட இல்லை சாமி இருக்குங்க. அதான் நான் சொன்னேன், முக்தி பெறுறது சுலபம், ஆனால் அதுக்காக யாரும் முயற்சிக்கிறதில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது இந்த இதை பற்றி நம்ம ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறாரு. இந்த முக்தியை பற்றி பாட்டாவும் பாடியிருக்காரு. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெங்கொடைய நோன்பு பல ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியற்கை பணமள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முக்தி அதை அடையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை முடிக்கிறார். அதாவது மனுஷன் தன்னுடைய கடை தேற்றத்துக்காக தவறான வழியில் முயற்சிக்கிறதா அருளாளங்க எச்சரிக்கிறாங்க. அதாவது தானமும் தவமும் செய்யாதவங்க, மற்றவங்களுக்கு உதவாதவங்க 100 தடவை கங்கையிலையும் காவிரியிலையும் குளித்து மூழ்கினாலும் சரி, கால் தேயிற மாதிரி கோயிலாக போய் சுற்றி வந்தாலும் சரி, அவங்களுக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறார். அதுபோல் அதாவது பிறருக்கு சேவை செய்யாமல் தன்னலத்தோடு வாழறவங்க, சாமிக்கு விரதன்ற பேரில் தான் உடலை வருத்திக்கிட்டாலும் வேதங்கள் சொல்கிற வழியாக யாகங்களை செஞ்சாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்காதுங்கிறது மகானோட அறிவுரை. இது மட்டுமா? கடவுளோட அருளை நமக்கு வாங்கி கொடுக்குறவங்க பூசாரி தான் நினச்சிக்கிட்டு அந்த பூசாரி கையில் பணத்தை அள்ளி கொடுத்தாலும் பசுவோட கோமியத்தையும் சாணத்தையும் பிரசாதமாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்காதுங்கிறது வள்ளல் பெருமானின் இந்த பாடல் நமக்கு தெளிவுபடுத்துது இல்லையா? அப்படின்னா முக்தி எப்படி கிடைக்கும்?
இல்லை யாருக்குமே அது கடைசி வரைக்கும் கிடைக்காதா? இப்படிலாம் நமக்கு நினைக்க தோணுது. அதாவது ஒருத்தர் தான் இதயத்தில் இந்த தயவுங்கிற இரக்கத்தை, அந்த கருணையை, அந்த அன்பை மலரச் செய்தால் அவங்களுக்கு உடனே முக்தி கிடைக்கும். ஆனால் தயவு இல்லாதவங்க எப்படி முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காதுன்ற உண்மையை வலிஞ்சு தான் தயவில்லார் சத்தியமாய் முக்தி அதை முடியாருன்னு சொல்லி வள்ளல் பெருமான் அந்த பாடலை முடிக்கிறார். திருமூலரும் முக்தியை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னே திருமூலர் பற்றி சில வரிகள். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த கொடின்னு பெருமைப்படும் நம்ம பழந்தமிழ் இனத்தோட முதல் குரு மூலகுரு திருமூலர் தான். தமிழ் இனத்தின் சைவநீதி தந்தையும் திருமூலர் தான். சித்தர் சபைக்கு தலைவரும் திருமூலர் தான். ஒன்றே குலம் ஒருவனை தேவன்ற தத்துவத்தை உலகத்துக்கு முத சொன்னவரும் திருமூலர் தான். இவர் கைலாய மலையில் வசித்து வந்த நந்தி தேவருடைய சீடர். இவர் பேர் ரிஷி சுந்தரானந்தர். இவர் ஒரு நாள் காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள பசுக்களும் எருதுகளும் கன்றுகளும் ஒரு ஒரு இறந்து போன சடலத்தை சுற்றி ஓலமிட்டு இருந்துச்சு. வருத்தமாக இருந்தது. அதனுடைய முகம் ரொம்ப சோகமாக இருந்தது. அது கண்களில் ஆறா நீர் வடிஞ்சுது. இதை பார்த்த உடனே அவருக்கு உயிர்பால் இறக்கம் உண்டாயிடுச்சு. என்னென்னு யோசனை பண்ணி பார்க்குறாரு ஞானக்கண்ணால். அந்த மாடு மேய்க்கக்கூடிய இடையன் இறந்து போயிருக்கான். அவனுடைய சடலம். அதனால் அந்த மாடுகள்லாம் அந்த மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இறக்கத்தால், அதாவது தன்னுடைய கூடு விட்டு கூடு பாயும் ஸ்திரத்தால் தான் உடம்பை பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்குள்ள பொந்தில் மறைச்சி வச்சுட்டு, ஏதாவது மிருகங்களும் பறவைகளை கொத்தி தின்னாமல் இருக்கிறதுக்கு மறைச்சி வச்சுட்டு மூலனுடைய உடலில் பூர்றார். பூந்து உயிர் திடுறாரு. அந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நாவால் வருடி கொடுத்து அன்பை தெரிவிக்குது. அன்றைக்கி அந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு கொண்டு போய் கட்டுத்தரில் கட்டிட்டு இந்த மூலர் போகிறாரு. மூலன் வீட்டுக்கு போகிறாரு. மூலன் மனைவி வீட்டை போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எதிர்காலம் நமக்கு கிடையாதுன்றதை சொல்லிட்டு நேராக அன்றைக்கி திருமணத்தில் தங்குறாரு. மறுநாள் காலையில் தன்னுடைய தூளோட சரீரத்தை போய் பார்க்க போகிறாரு. அந்த உடம்பை போய் பார்த்தா அந்த உடம்பு அந்த இடத்துல இல்லை. என்னடா அது நம்ம இங்கே வச்ச உடம்பு இல்லைன்னு சொல்லி தியானத்தில் உட்காராரு. சிவபெருமானே அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிருக்கார். அதாவது ஒரு தமிழன் மூலியமா தென்னாட்டில் சைவ நெறிய வழக்குனுங்கிறது சிவபெருமானுடைய விருப்பன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக சிதம்பரம் போகிறாரு. சிதம்பரத்தில் போய் உட்காந்துறாரு. எங்கள் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் சுயம்புலிங்கம் இருக்குது. அங்கே உட்காந்து தியானத்தில் உட்காந்துறாரு. ஊரில் இருக்க மக்கள்லாம் மாடு மேய்ச்சவன் மகான் ஆகிட்டாருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. திருவள்ளூருக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர். இவரை பற்றி சொல்லணும்னா கால நேரம் போகாது. சரி, அது பிறகு பார்க்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொல்லான் பொய்கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கல் காமம் இல்லான் இயமத்து இடை நின்றானே அப்படிங்கிறார். அதாவது ஒரு உயிரை கொல்லாதவங்க, பொய் சொல்லாதவங்க, திருடாதவங்க, தாம் பொருளை பிறருக்கு பகுத்து கொடுக்குறவங்க, குற்றம் இல்லாதவங்க, நீதி வழுவாதவங்க, கல்காமம் இல்லாதவங்க, இப்படிப்பட்ட இயல்புகளை கொண்டவர்களை தானாகவே ஏம நிலைக்கு கொண்டு செல்லுங்கிறார். இது எப்படி முடியும்? அதாவது அந்த இரக்கம், தயவு, ஜீவகாருண்யம், ஐம்புலன் அடக்கம் உள்ளவங்களால தான் இதை பின்பற்ற முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாடலும் பாடுறாரு. கானூறு கோடி கடிகமிழ் சந்தனம் வானூறு மாமலரிட்டு வணங்கினாலும் ஊனினை நீக்கி உண்பவர் கல்லது தேனமர் பூங்கடல் சேர ஒண்ணாதே அப்படிங்கிறார். அதாவது காட்டில் இருக்க சந்திர மரத்தெல்லாம் வெட்டி குழைச்சி கொண்டு வந்து சிவலிங்க திருமேனியில் பூசினாலும், ஆகாய அளவுக்கு மலரிட்டு சிவனை வழிபட்டாலும், தயவு, அந்த இரக்கம், கருணைன்றது, ஜீவகாருண்யன்றது இல்லாமல் ஒருத்தங்களால் முக்தி பெற முடியாதுன்றது இந்த பாடலோட விளக்கம். ஆக திருமூலர் என்ன சொல்கிறாரோ அதையே தான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார். அதனால் அந்த தயவுங்கிற அந்த இரக்கத்தை, அந்த கருணையை, அன்பை நம்ம இதயத்தில் மலர செய்து நம்ம இறைவனுடைய பதத்தை அடைவோன்றதை சொல்லிக்கிட்டு பேச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தான் கரெக்டாக